தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் பூழி சார். கரூர் சம்பவத்தை பற்றி இத்தனை நாட்கள் கழித்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் இந்த கேள்வியெல்லாம் இதுக்கு முன்னால் இதை பற்றிலாம் மக்கள்கிட்ட பேசாமல் இப்போ பேசுகிறாங்க? அதாவது திமுக காரங்களுக்கு தான் இதெல்லாம் பழகி போன ஒரு விஷயம். அதாவது ஒரு மக்கள் ஒரு 40 பேர் இறந்து போகிறாங்க, 10 பேர் இறந்து போகிறாங்க, 5 பேர் இறந்து போயிட்டாங்க. விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இத்தனை நாள் இருந்து இதுக்கப்புறம் இப்போ அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ இவருக்கு இதெல்லாம் புதுசு. இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுவும் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை பார்க்க வந்த சில பேர் இப்போ, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவரை பார்க்கறதுக்கு பல பேர் வந்திருப்பாங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தப்பையும் சரி, ஷூட்டிங்கில் சின்ன சின்னதாக ஒவ்வொருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவரை பார்த்து அந்த ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னு ஒரு பெரிய கூட்டமே அலமோதி அந்த லொக்கேஷனில் அவரை பார்க்க வெயிட் பண்ணது, இதெல்லாம் அவருக்கு பழக்கப்பட்டது. ஒரு கூட்டம், ஒரு மாஸ் கூட்டம், அதுக்கு நடுவில் ஒரு ஹீரோவாக அவர் போயிட்டு வர்றது, ஒரு கெஸ்ட் செலிபிரிட்டியாக அங்கே போயிட்டு வர்றது, ப்ரொடெக்ஷன் இப்பன்றது இவருக்கு புதுசு கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி தன்னை பார்க்க வந்த நபர்கள் இறந்து போயிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இது ஒரு பெரிய ஒரு துர்பாக்கியமான சம்பவம் ஆயிடுச்சுன்ற அந்த ஒரு ஃபீலிங்லாம் புதுசு. உங்களுக்கோ எனக்கோ நடந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ, இந்த மக்கள் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அவருக்கும் இது ரொம்ப புதுசான ஒரு விஷயம். ஸோ ஒரு திமுக காரங்களுக்கு இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் அரசியல், உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தே. இவங்களுக்குலாம் இந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது வேற ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ப்ரெஸ் மீட் கொடுத்துடணும் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் அரசியலில் ஒன்று. உடனடியாக ஒரு ப்ரெஸ் வெளியீடு, ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டு, அப்புறம் ப்ரெஸ் சந்திப்பு, இதெல்லாம் முன்னில் பண்ணிடுவாங்க. நியூஸ் பேப்பரில் இதை கொடுத்துருப்பா, அப்புறம் நம்ம நியூஸ்ல போய் சந்திச்சிடணும். இதெல்லாம் இவங்களுக்கு டெம்ப்ளேட்டா தெரியும் அவங்களுடைய ஆட்சியில. ஏன்னா இவங்களுடைய கட்டடங்கள் சரியா இருக்காது, இவங்களுடைய தொழிற்சாலைகள் சரியா இருக்காது, எதுலையுமே ஒரு ப்ராப்பரான QC பண்ணாம அந்த இடத்தெல்லாம் அப்படியே விட்டு வச்சிருவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் போற வர இடங்கள்ல பாதுகாப்பு இருக்காது, பெண்கள் போற இடத்துல பாதுகாப்பு இருக்காது, பள்ளி மாணவர்களுடைய பேருந்துலயே பாதுகாப்பு இருக்காது, பள்ளியிலேயே பாதுகாப்பு இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட கட்டடங்கள் உடைஞ்சு விழுறது, மக்கள் இறந்து போறதுங்கிறதெல்லாம் இவங்க பார்த்து பார்த்து அரசியல்ல பழகிட்டாங்க. அப்ப இந்த டெம்ப்ளேட் அரசியல் பண்ண இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடனடியாக ரியாக்ட் பண்ண தெரியும். என்னையா போயிட்டாங்களா, என்ன இது தேவையில்லாம. இப்போ இந்த படத்துலலாம் வரும் தெரியுமா, அதே தான் இந்த படத்துல வர மாதிரி இவங்களோட ரியாக்ஷன்லாம் என்னையா எத்தனை பேர், ஐயோ ஏன் இப்போ இந்த இது எலெக்ஷன் வர நேரத்தில் இதை வேற பண்ணி தொலைஞ்சிருக்கீங்க, பொறுப்பா இருக்க மாட்டியா, யார் அந்த அமைச்சர், யார் அந்த மாவட்ட செயலாளர், என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு, சரி போய் தொலை, இப்போ என்னத்த பண்றது, வா ஏய் நீ போய் இதை பண்ணு, ஏய் நீ போய் அதை பண்ணு அப்படின்னு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்டேனியஸா இருக்கும். அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் அரசியலுக்கும் புதுசு, அதுவும் இது போன்ற அரசியலுக்கும் புதுசு, அரசியல்ல இது மாதிரி நடக்கிறதுக்கும் ஒரு புதுசு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதுக்கு ஹி டுக் சம் டைம். அண்ட் அவங்களுடைய ரியாக்ஷன் ஸ்பேஸு டைமுங்கிறதெல்லாம் தாண்டி என்ன ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி அதை கையாண்டாங்கன்றதும் தமிழக அரசியல்லையும் சரி, இந்திய அரசியல்லையும் சரி ரொம்ப புதுசான ஒரு விஷயம். என்னப்பா அது 30 நாள் அமைதியா இருக்கிறாரு, 31வது நாள் தான் வெளியே வந்தாங்க, இத்தனை நாள் கழிச்சு வெளியே, இந்த டெம்ப்ளேட் அரசியல் அவர் உட்காரல இல்ல. ஸோ அப்போ அன்னைக்கெல்லாம் அவர் பேசாம வச்சிருந்த பதில் பிளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணுமா, இதை வச்சு நம்ம இவ்வளோ பேசணுமா அவ்வளோ பேசணுமான்னு கூட அவர் யோசிச்சுருந்துருக்கலாம். பட் இதை பத்தி நிறைய பேசாமையே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து, பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துப்போங்க, பதில் வர வேண்டிய இடத்துல வரும், அந்த இதுக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. பட் ஒன்ஸ் ஹி இஸ் இன் டு பவர் நவ், ஏன்னா இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசணும் அப்படின்னா, அந்த டாப்பிக்கை பற்றி அடுத்தவங்க பேசி நமக்கு நம்மளை மைனஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுற இடத்துல நம்மளே அதை பற்றி பேச போய் நமக்கு எதுனா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுனான்னு கூட ஒரு எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு புது அரசியல்வாதியாக அவர் யோசிச்சு வந்துருக்கலாம். ஸோ சேஃப்டிக்கு அதை பற்றி ஜாஸ்தியாக பேச வேண்டாம், இப்போத்துக்கு பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸ்ல அதை பத்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணா போதும்னு சொல்லி அதை அதிகமா தவிர்த்ததுமா கூட இருக்கலாம். அவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்பையும் கூட அதை பத்தினா அவர் எதுவுமே டைரக்டா பேசிக்கல. நம்மளை பத்தி இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேற பண்றாங்க, அதெல்லாம் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. இவரோட பர்சனல் லைஃப்ல ஒரு பிரச்சனைங்கிறத பத்தி இவர் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்றாரு. ஸோ நீங்க ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை ஒதுக்கி வச்சுட்டு தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பை பார்க்கணும். நீங்க இங்க எல்லாரையுமே ஒரு செலிபிரிட்டியா நீங்க யாரை கொண்டாடுறீங்களோ, அது ஒரு கிரிக்கெட்டராக இருக்கட்டும், ஃபுட்பால் பிளேயராக இருக்கட்டும், இல்லை ஒரு நடிகராக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அது ஹாலிவுட்டோ கோலிவுட்டோ எந்த நாடாக வேணா இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டாக வேணா இருக்கட்டும், எந்த இண்டஸ்ட்ரியாக வேணா இருக்கட்டும், அங்கே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அவங்க ஆன் ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க அதை தான் நீங்கள் ரசிக்க முடியும். அவங்க ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள பற்றி பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற உங்கள் 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேருடைய பர்சனல் லைஃபையும் ஒவ்வொருத்தவங்களும் தோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துட்டு அமைதியாக விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி தாண்டி வந்துட்டார். இன்னைக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இவங்களை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய மெகா ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே ஒரு 59 சீட்டு ஜெயிச்ச ஒரு டிஎம்கே தான் அதிகபட்சம். அப்போ இவங்களால நம்ம என்ன பண்ணிட முடியும்? இப்போ நம்ம மக்கள்கிட்ட டைரெக்டாக ஹார்ட் டு ஹார்ட் பேசிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்கள் வந்து இன்னும் அவருடைய ஹார்ட் டு ஹார்ட் ஸ்பீச்னு ஒன்று பெருசாக இன்னும் அவருடைய ஃபுல்லஸ்ட்டாக பேசலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அவர் ஹார்ட் டு ஹார்ட் பேசினா எப்படி இருக்கும்னா, நம்மலாம் இப்போ நம்ம உட்காந்து இப்படி பேசினா எப்படி பேசிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அவரால் பேச முடியுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் அ ஸ்கிரிப்ட். இதில் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு எல்லா அரசியல்வாதிகள் போல இவருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் அன்பிரிப்பேர்டாக கம்ப்ளீட்லி வந்து அப்படியே என்ன வேணால் பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் அது கஷ்டம். அண்ட் ப்ளஸ் நீங்கள் ஒரு சிஎம் ரெஸ்பான்சிபிளாக பேசணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இது ஃபஸ்ட்டு இது அடுத்து இது. இப்போ நான் இந்த வீடியோவில் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் நான் ஒரு 10 பாயிண்ட் எழுதிட்டு வந்து தான் பேசுகிறேன். டக்குன்னு எதையோ ஒன்று பார்த்துட்டு அழகாக வந்து உட்காந்து பேசலை இல்லையா? ஸோ நான் எனக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ கேப்பு கிடைக்கும் போது நடுவில் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்பேன். ஸோ அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனுங்கிறதே இல்லாமல் யாருனால எந்த இடத்துல போய் பேச முடியும்? நீங்கள் பார்க்குற ஒரு ப்ரெஸ்ஸில் நீங்கள் பார்க்குறவங்களோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு 1 hour லைவ் ஷோ பார்க்குறீங்க. அந்த லைவ் ஷோவில் டிபேட் நடக்குது. அந்த காரசார விவாதங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் அவங்களுடைய ஃபோனை இப்படியே வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த டேட்டாவை ரெடி பண்ணுறாங்க. ஒருத்தவங்க ஒன்று சொன்னால் உடனடியாலாம் வந்து அன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா 1884 என்ன நடந்துச்சுன்னு 947 என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படிலாம் யாரும் இங்கே பேசுறது இல்லை. அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள். அவங்கள போல இல்லாதவர்கள் தான் இப்போ நிறைய பேர் இங்கே. அப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அப்படியா டேட்டா இப்போ நான் காட்டவா அப்படின்னு வேகமாக ஒன்று எடுத்து இப்படி காட்ட வேண்டிய நிலைமையில தான் இங்கே இருக்கிறோம் போது நீங்கள் ஒரு முதல்வர் ஒருத்தர் 20 நிமிஷம் பேசும்போது எதுவுமே இருக்கக்கூடாது, பேப்பரே கூடாதுன்னு பேசுறதே முதல்ல வந்து ஒரு முட்டாள்தனமான எதிர்பார்ப்பு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் பேசும்போது பாயிண்டாக பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை நாட்கள் பேசாமல் விட்ட விஷயங்களை இன்னைக்கு ஒன்று ஒன்றா பேசுறாரு. போன மீட்டிங்கில் பேசினார். ஸோ நம்ம இதை அப்படிதான் பார்க்கணும். மின்சாரத்துறையில் வந்துட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னுலாம் பேசின இந்த திமுக மின்சாரத்துறையில் பலருக்கு நாங்கள் வந்துட்டு ப்ரொமோஷன் போட்டு கொடுத்தோமே அதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே, அந்த வீடியோலாம் உங்கள் கண்ணில் படவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க சார். இப்போ மின்சாரத்துறையுடைய ப்ரொமோஷன்ஸ் பற்றி வந்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நடுவில் வந்து நிறைய பேர் ஒரு கவனிக்காமல் கூட போயிருந்துருக்கலாம் திமுக காரங்க. அதுக்காக தான் சொல்கிறாரு. என்னன்னா மின்சாரத்துறையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் பவர் கட்டு நடந்துச்சு, பவருக்கு எங்கள் அண்ணன் பவருக்கு வந்தால் அவ்வளோதான் அப்படின்னீங்க, இங்கே பவரே இல்லாமல் போச்சு அப்படின்லாம் பஞ்ச் டெலாக் பேசிட்டு ஒருத்தர் போனார்ல சேப்பாக்கம் எம்எல்ஏ. ஸோ அவர் வந்துட்டு சொன்னதுக்காக தான் வந்துட்டு ஒரு இதுவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் கட் பிரச்சனை அப்படியே வந்து ஒரு டெய்லி ஹெட்லைன்ஸாக இருந்தது போய் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாக இப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னு சொல்லலாம். அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு என்னங்கிறது நமக்கு டேட்டாவாக நம்ம பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் பார்த்தீங்களே இதே மின்சாரத்துறையில் நீங்கள் பண்ணி வச்சுட்டு போன ஊழலை தாண்டி இன்னைக்கு அதே மின்சாரத்துறையில் பல நாட்களாக சில பேருக்குலாம் ப்ரொமோஷனே கொடுக்காம நீங்கள் அப்படியே தேக்கத்தில் வச்சுருந்ததுலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தோன்றாரு. எஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் நடுவில் விஜய் அவர்கள் உட்காந்துருப்பார் முதல்வர். இப்போ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மின்சாரத்துறையில் ரீசெண்டாக ப்ரொமோஷன் ஆன நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி மின்சாரத்துறை ரீதியான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதை வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த துறையை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை சுரண்டணும்னு ட்ரை பண்ணது போய் இன்றைக்கி நாங்கள் இந்த துறையில் வந்து இந்த மாதிரிலாம் சில பேருக்கு வந்து பல நாள் நீண்ட காலமாக ப்ரொமோஷன் பெண்டிங்லேயே இருந்தவங்க நாங்கள் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம். அதை பற்றிலாம் நிறைய பேர் வந்துட்டு பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த முதல்வர் வந்துட்டு இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை இது பண்ணி எங்களுக்கு இத்தனை பேருக்கு வராமல் இந்த ப்ரொமோஷன்லாம் வர வச்சிருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் இப்போ அவங்க ப்ரொமோஷன் அப்படின்னா வந்து அடுத்து ஒரு ஹைக்கு கொடுக்கணும். ஹைக் கொடுக்கறதுக்கு காசு வேணும். அந்த காசு தான் நான் ஏற்கனவே ஏப்போ விட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து வந்திருக்கிற புது அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுத்ததுன்றதை பற்றி தான் அவர் வந்து மென்ஷன். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊழல் லஞ்சம் பற்றிலாம் பேசின முதல்வர் அவர்கள் நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் பாருங்கள், அங்கே வந்து ஊழலே எங்கேயும் எதுவுமே கிடையாது, 5 பைசா லஞ்சம் கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஃபுல்லாக எல்லாமே அவங்களே உங்களை கூப்பிட்டு வாங்கம்மா வாங்கிட்டு போங்கம்மான்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரியாலிட்டியில் அந்த அளவுக்கு இருக்குதா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்சம் ஊழலை பற்றி பேசும்போது சொன்னார், உங்களை யாராவது ஒருத்தங்க லஞ்சம் கேட்டாங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுங்கள், அதையும் மீறி உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா எங்கள் அண்ணன் அவர் தான் சிஎம்மு, எங்கள் அண்ணனோட ஆட்சி இது, எங்கள் மாமாவோட ஆட்சி இது, எங்கள் பிரதரோட ஆட்சி, அப்படிலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ இந்த 1 பைசா கூட ஊழலே இல்லை, லஞ்சமே எங்கேயும் இல்லை. ஊழல்ன்றது வேறு, கரப்ஷன் அதை விட்டுருங்க. அந்த ஊழலை வந்து இவங்க நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊழல் அப்படின்றது வந்து
ஒரு விஷயத்த அதுக்கான என்ன செலவோ அந்த செலவை பண்ணாமல் அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாக டபுளாக ஒரு பில்லை போட்டு வேற யாரோ ஒருத்தங்க கிட்ட வாங்க வேண்டிய டெண்டரை இவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன்னு கொடுக்கறது வந்து ஆரம்பிச்சு மாமா மச்சானுக்கு டெண்டரை கொடுத்து அவங்களே அதை வாங்க வச்சு விற்க வச்சுன்னு காசு பார்க்குறேன். இந்த பின்னால் நடக்கிறது தான் இந்த ஊழல்லாம். ஸோ இதை நம்ம லஞ்சத்துக்கு வருவோம். இப்போ எங்கேயுமே நீங்கள் போனீங்கன்னா ₹1 லஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு முதல்வர்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்களும் நானுமே 2 பேரும் இந்த ஆஃபீஸ்லேருந்து நேராக கிளம்பி போயிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போகிறோம், சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போகிறோம். ஒரு ₹1 கோடி நம்ம ஒரு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆசை இருக்கும் வாங்கலான்னு. பட் ஒருவேளை நினச்சி பார்த்துக்கோங்க வாங்கிட்டோம்னா, அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை போய் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா லஞ்சம் யாருக்குமே ₹1 கொடுக்காம நம்மளால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். ரைட்டா? ஸோ இப்போ அந்த அரசே வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்து லஞ்சம் இல்லாத ஒரு அரசா மாறிடுச்சுன்னு அவர் சொல்றத வந்துட்டு பார்க்குற யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் இன்சிடென்ட்ஸ், தேர் ஆர் பிளேசஸ் வேர் அவங்களே வந்து சில பேருக்கு கூப்பிட்டு கொடுத்த விஷயங்கள் நியூஸில் வந்து அதெல்லாம் நான் இல்லைனே சொல்லலை. அது சும்மாலாம் நியூஸாக வராது. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு சில பேருக்குலாம் வந்து அவங்க ரொம்ப நாள் அவங்களுடைய பட்டா வந்துட்டு மீதமாக இருந்ததுலேருந்து ஆரம்பிச்சு ஒருத்தவங்களுடைய அந்த ஸ்கூல்ஸ்க்கான இதை வந்து அவங்க கூப்பிட்டு கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சு பார்ட்டி ஃபண்டுன்ற ஒன்று கட் பண்ணதுலேருந்து லஞ்சம் அப்படின்றது வந்து பெரிய லெவல்ல நிறுத்தப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு, நிறுத்தவும் பட்டிருக்கு. பட் ஆனால் இட்ஸ் நாட் அ 100% இஃபெக்டிவான ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னும் நம்ம வரல. அந்த விஷயத்தை நோக்கி ஒரு இடமா போயிட்டு இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல வாங்குறத நிறுத்திருக்கிறாங்க, வாங்க பயப்படுறாங்க. ஆனால் இன்னுமே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்கங்கிறது உண்மை. எங்கேயுமே நம்ம சொல்லவே முடியாது தமிழ்நாட்டில் இப்போ லஞ்சங்கிறதே ஒன்று இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கே போனீங்கன்னாலும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது முதல்வர் சொல்கிறாரு. கேட்க நல்லா இருக்கு. பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் 100% எஃபெக்டிவ். ஒரு 60 நாள் கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியுமோ, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட நல்லா செயல்பட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்கள் அதை குறைச்சிருக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் 100% எஃபெக்டிவ். அந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆட்சியை பற்றி இப்படி அப்படின்லாம் பேசுறீங்களே, இந்த ஆட்சியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு தெரியுமா? இண்டஸ்ட்ரி ரீதியாக எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்குது, அதை பற்றிலாம் யாராவது பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி அதை பற்றி சின்ன சின்ன லிஸ்ட்லாம் கொடுத்தாரு சார். அதை பார்த்தீங்களா? சரி, இந்த ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 18,600 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்டாக வந்துட்டு டீல் சைன் பண்ணப்பட்டுச்சு எல்என்டிக்கு நடுவில். அது தெரியும். அது வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது, ஒரு 2 3 ப்ராஜெக்ட்ஸ். அதில் வந்து ஒரு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 மாவட்டங்களை சேர்த்து இந்த 3 ப்ராஜெக்டில் ஒரு 8,200 பேருக்கான வேலை வாய்ப்பு அதில் அமையுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். இந்த மாதிரி திட்டங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணப்பட்டு அந்த ஆட்சிக்குள்ளேயே முடிக்கப்பட்டுச்சா அப்படின்றதெல்லாம் கொஸ்டின். அதில் எவ்வளோ பின்னாடி ஊழல் நடந்துச்சுங்கிறதெல்லாம் கொஸ்டின். இந்த இதில் ஊழல் இல்லாமல் இந்த 18,600 கோடி ரூபா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் என்னன்னா இன்னைக்கு காலையிலேயே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 18,600 கோடியும் கம்ப்ளீட்லி அப்படியே அங்கே போய் முடிஞ்சு டீல் க்ளோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இட்ஸ் அ ப்ராஜெக்ட் தட் இஸ் சைன்டு. அப்போ அந்த செலவு ஒவ்வொரு இடத்துல நடக்கணும். இது முடியறதுக்கு வந்து இந்த ஆட்சி போய் அடுத்த ஆட்சியில் தான் இந்த 3 ப்ராஜெக்ட்ல எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியறதுக்கான டைம் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸ் முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து இந்த தாவேகா அரசில் ஒரு 18,600 கோடி ரூபா ப்ராஜெக்டை கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் ஜீரோ கரப்ஷன்ல இவங்க நடத்தி முடிச்சிருக்கிறாங்களா? எங்கேயுமே எந்த ஒரு எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து யாருமே எங்கேயுமே எதுவுமே வாங்கலையான்னு 2031 வரைக்கும் 33 வரைக்கும் எப்போ அந்த ப்ராஜெக்ட் போதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம 100% சூப்பர்னும் போது கரெக்டாக கை தட்டலாம். பட் அது வரைக்கும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்குது. இது மூலமாக ஒரு 8,200 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படலை, கொடுக்கப்பட போகுது, கிரியேட் ஆக போகுது. பிகாஸ் இது உடனே நீ காலையிலே கட்டியா ரைட் ஓகே அப்படின்னா அந்த 18,200 கோடி ஒரு பில்டிங்காவோ ஒரு யார்டாவோ மாறி நின்றாது. அந்த ஷிப்பிங் யார்டில் போயிட்டு எல்லாரும் வேலை பார்க்கலாம் அப்படி அந்த மாதிரி இல்லை இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் டேக் அ டைம். நல்ல ப்ராஜெக்ட் சூப்பராக வந்திருக்கு. அதை பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ப்ராப்பராக அவங்க என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ சிஎம் சொல்கிற மாதிரி சிஎம்மோடைய வழியிலேயே எல்லாரும் செயல்பட்டாங்க அப்படின்னா அப்ரிஷியேட். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய பிறந்த நாள் அதுமா வந்துட்டு இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பற்றி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க சார். இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பற்றி வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன பதில் அப்படின்னா, அதாவது வந்து இது யாருக்கு பெருசாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு மருத்துவ உதவிகள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து என்கிட்ட இன்சூரன்ஸ் அது இதுன்னு நான் கார்பரேட்டில் வேலை பார்க்குறேன், ப்ரைவேட்டில் இருக்கிறேன், எனக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்க அவங்களுக்கு தான். ஏன்னா இந்த திட்டமே என்ன அப்படின்னா அரசு மருத்துவமனையில் அன்று பிறக்கும் பெண் குழந்தைக்கு வந்துட்டு தங்க மோதிரம் போடுறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போது இதை வந்து அரசோட பணத்தில் இதை செய்ய போகிறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த 1000 ரூபாய் திட்டத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா திட்டங்களுமே இதுலேருந்து ஆரம்பித்து இப்போ 2005 டிஎம்கே திட்டமாகட்டும், இப்போ கொடுக்குற இவங்க திட்டமாகட்டும், ஏடிஎம்கேவாகட்டும், யார்கிட்டேருந்து எடுத்து அரசு மூலமாக இது யாருக்கு பெனிஃபிஷியரியாக போகுதுங்கிறது எல்லாமே கொஸ்டினபிள். பட் அதெல்லாம் நம்ம போவே இல்லை, நம்ம இந்த திட்டத்தை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு
ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட்டான திட்டம். இவங்க கொண்டு வந்ததுலேயே வந்து சிலிண்டர் கூட பெரிய பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. இப்போ இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனைக்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேணா வந்து ஒரு இதுவாக நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் அந்த வாரு, அந்த கேஸ் பிரச்சனை, விலை உயர்வு அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போகிற ஒரு விஷயம். நீங்கள் இன்னைக்கு வந்து அரிசி 1 கிலோ நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது அப்படின்னா அந்த அரிசி 1 கிலோட விலை 5 வருஷத்துக்குள்ளே அதிகபட்சம் எவ்வளோ மாறிடும் இல்லையா? நம்ம முன்னாடி 45 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஒரு நல்ல அரிசியை, சாப்பாடு அரிசி சூப்பர்ப்பா அப்படின்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டு இருந்த அரிசி இன்னைக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 70 ரூபா வரைக்கும் போயிருக்குது. டபுள் ஆயிருக்கு. பட் 45 ருபீஸ் 70 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு போய் 75 ருபீஸ்க்கு நீங்கள் மினிமமாக அது கம்மியான அரிசியே இல்லைம்மா நீங்கள் இப்போ ஒரு மளிகை கடைக்கு போனீங்க அப்படின்னா. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அரிசியே வந்து வேகமாக ஒரு 4 வருஷத்தில் 30-40 ரூபா ஏறுற டைமுக்கு வந்திருக்குது அப்படின்னா அப்போ ஒரு கோல்டோட விலையை நீங்கள் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சும்மா நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 2024 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 5000 ருபீஸ் வந்து இன்னைக்கு எங்கே வந்து நிற்குது ஒரு கிராமுக்கு நீங்கள் யோசிக்கணும். அப்போ இதோடைய விலைவாசி ஏறிக்கிட்டே போகும். இது 1 கிராம் தங்கம் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கும்போது உங்களால் வந்து இது வந்து அரசோடைய செலவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவாக இது வந்து நிற்கும். இது எவ்வளோ குழந்தைகள் வந்துட்டு அரசு மருத்துவமனையில் பிறக்கிறாங்க, அந்த எல்லா குழந்தைக்கும் நீங்கள் மோதிரம் கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கும் 1 கிராம் இந்த செலவு. இது அடுத்த வருஷம் இன்னும் அடுத்த மாதமே செலவு அதிகமாக இருக்கும். ஏன் 2 நாள் கழிச்சு இதோடைய செலவு அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கலி வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்கீம் இவங்க கொண்டு வந்ததுலேயே. ஸோ இப்போ மேனிஃபெஸ்டோவில் சொன்னதுபடி இதை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்க நாங்கள் வந்து பேருக்காக ரீல்ஸில் வர தாய்மாமன் இல்லைன்னு இவர் சொல்கிறது ரொம்ப சூப்பர். பட் ஆனால் இது ப்ராக்டிக்கலி வந்து ஒரு பெரிய நிதி சுமையை கொடுக்கும். இதை எப்படி வந்து இவங்க நடத்த போகிறாங்க, செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரில. பட் இதோட பெனிஃபிஷியரிஸாக இருக்கிறாங்களா நான் சொன்ன அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தையை பெற்றுக்கிற அந்த பெண்கள் அவங்களுக்கு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நீங்கள் அவங்க ஆங்கிள்லேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கோல்டு நீங்கள் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 5000 10,000 ஓட்டு கொடுக்குறாங்களே திமுகலாம். அந்த திமுக அதிமுக கொடுக்குற ஓட்டுக்கு 5000ங்கிறதெல்லாம் வந்து அந்த 5000 வேல்யூ 5000 தான். அதோடைய வேல்யூ நாளுக்கு ஆக ஆக அதை ஒருவேளை நீங்கள் சேர்த்தே பேங்க்லேயே போட்டு வைக்காம சும்மா உங்கள் வீட்டு லாக்கரில் போட்டு வைக்கிறீங்க, ஒரு கபோர்டில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா 1 மாதம் கழிச்சு ஆக்சுவலாக அந்த 5000 வேல்யூ கம்மி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி உங்களுக்கு US$ வேல்யூ ஏறுது. அந்த 5000 பணத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வாங்க முடியுமோ அது 6 மாதம் கழிச்சு நீங்கள் வாங்க முடியாது. இன்னைக்கு அதை விட அந்த 5000 நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் வாங்கணும். போன தீபாவளிக்கு நீங்கள் 5000 இவ்வளோ பட்டாசு வாங்க, இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு நீங்கள் இவ்வளோ தான் வாங்க முடியுன்ற அளவுக்கு எல்லா விலையுமே ஏறி போகுது. துணி விலையிலேருந்து எல்லாமே ஏறுது. ஸோ அதனால் வந்து மணியோட வேல்யூ அவ்வளோதான். பட் ஆனால் இந்த கோல்டு அப்படின்றத ஒருவேளை வாங்குற அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய பெண் குழந்தைக்காக சேர்த்து வச்சாங்க அப்படின்னா அதோடைய வேல்யூங்கிறது மிக பெருசு. 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அதோடைய வேல்யூ ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூ. ஸோ அதனால் வந்து அந்த மோதிரம் வந்து பெனிஃபிஷியரிஸாக அடையக்கூடியவங்க கண்டிப்பாக சூப்பராக ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இது வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போவோம். ஒரு பெரிய சங்க் அப்படியே தூக்கிட்டு போவோம். அதை எப்படி இந்த அரசாங்கம் மேனேஜ் பண்ண போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். சார் அதே மாதிரி ஒரு கதை ஒன்று சொன்னார், ஒரு குட்டி கதை மாதிரி, அதை பற்றி பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இப்போ அவர் சொன்ன கதை என்ன அப்படின்னா வந்து அதாவது ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குதான். அதில் பாத்திரத்தில் இவங்க வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருந்தாங்க. அந்த பாத்திரத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா அது ஒரு ஓட்டை பாத்திரம். இவங்க ஊற்றின தண்ணியெல்லாம் வந்துட்டு கீழே போயிடுச்சு. அந்த பாத்திரம் ஓட்டை பாத்திரம். அப்போ ஊற்றின தண்ணியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஸோ அதாவது வந்து திமுகவுடைய அரசு இருந்த டைமில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, எந்த அளவுக்குலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஜானாவுக்குள்ளே இதை கொண்டு வந்தோம் அதை கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட்லேருந்து டீல்லேருந்து வந்த காசுங்கிறதுலாம் எங்கே போயிருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிதி நிலைமையை பற்றி பேசுகிறாரு. சரி, இப்போது இதில் திமுகவுக்கு எதனா பதில் சொல்ல தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சவங்களே இந்த பதில் சொல்ல தெரிஞ்சவங்க ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கே அதுக்கு மேலே அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. என்ன அது எல்லா பாலும் இந்த மாதிரி அடித்தா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களாம் வந்து அந்த காசை வச்சு அழகாக சொத்து சேர்த்துட்டாங்க. அவங்க அந்த காசை வச்சு நல்லா வந்து காரு பங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, சூப்பராக இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி பேசி பேசி கேள்வி கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்த நம்ம இன்னும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஒரு பொருளாதார நிலை வந்து 2020லேருந்து 25க்குள்ளே இல்லை 21லேருந்து 26க்குள்ளே அந்த 5 வருஷத்தில் நம்ம என்னப்பா இம்ப்ரூவ் ஆனோம்னு கேட்டீங்கன்னா நம்ம அங்கேயே தான் இருக்கிறோம். அதிகபட்சம் 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், நீ ஒரு 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்போம். 5 வருஷத்தில் மேபி ஒரு 30,000 சம்பளத்துக்கு உயர்ந்திருப்பான், அவ்வளோதான். 30,000 அன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் இன்றைக்கி ஒரு 50,000 வாங்கிட்டு இருப்பான், அவ்வளோதான். இன்னும் டபுள் கூட ஆயிருக்க மாட்டான் இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில். பல பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2,000 3,000 ஹைக் வாங்குற மக்களுக்கு மத்தியில் இவங்க வருஷத்துக்கு இல்லை ப்ராஜெக்ட்டுக்கு 2,000 கோடி இவங்க வந்து ப்ரொமோஷன் வாங்குறாங்க, ஹைக் வாங்குறாங்க அப்படின்னா இந்த காசெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல.
இந்த கேள்விக்கு பதில் இருக்குமா இல்லையா? மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நின்று எங்களுக்கு தெரியாததா அப்படின்னு இந்த இன்டெலெக்சுவல் இடியட்ஸ்லாம் வாயை திறந்து அப்படியே கச்சா மச்சான்னு கத்துவாங்கல்ல. ஸோ இப்போ அவங்ககிட்டலாம் இதுக்கு பதில் இருக்கா? நிஜமாவே என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க? எங்கெங்கெல்லாம் வந்து லீக்ஸ் இருந்திருக்குது? எந்தெந்த இண்டஸ்ட்ரியில, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இவங்க அநியாயத்துக்கு சுரண்டிட்டு போயிருக்கிறாங்க? ஒரு டெண்டர் குடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த டெண்டர வந்துட்டு மாமனுக்கும் மச்சானுக்கும் குடுக்குறது. எப்படி? சாதாரண டெண்டர் எங்கேயோலாம் போயிட வேணாம். சாதாரண டெண்டரு. ஒரு பைக் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பைக் பார்க்கிங்கு, அப்புறம் வந்துட்டு கார் பார்க்கிங்கு, இதுலேருந்து ஆரம்பிச்சு நீங்க எங்க போனீங்கனாலும், இவங்களுடைய அண்ணனும், தம்பியும், மாமனும், மச்சானும் இவங்க தான் இருப்பாங்க அந்த கான்ட்ராக்ட்ல. அப்ப அந்த கான்ட்ராக்ட்ட எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த கான்ட்ராக்ட்க்கு வந்து இவங்க ஏற்கனவே ஹெஃப்டியா வந்து ஒரு அமௌண்ட்ட வேற குடுத்து வச்சிருந்திருப்பாங்க. யார்கிட்ட? அதாவது வந்து ஒரு ரூ. 10,000 ஒரு ரூ. 10,000க்கு எடுக்க வேண்டிய அந்த கான்ட்ராக்ட்ட, இவங்க ரூ. 25,000க்கு அந்த கான்ட்ராக்ட்ட குடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப கவர்ன்மெண்ட் ரூ. 10,000க்கு விட வேண்டிய கான்ட்ராக்ட்ட ரூ. 25,000க்கு விடுமா? அந்த ரூ. 25,000க்கு வாங்குறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமைச்சரவையில இருக்கிற ஒருத்தருடைய தம்பியாம். அவர் அந்த ரூ. 25,000 குடுக்கும்போது ரூ. 25,000யும் கல்லாக்கு போகாதாம். ஆனா ரூ. 25,000 பில் பண்ணியிருப்பாங்களாம். ஆனா ரூ. 10,000 கவர்ன்மென்ட்க்கு போயிருமா, 15,000 இவரு சாப்பிட்டுருவாராம். இப்ப இந்த மாதிரி ஒரு கொடுமை ஒரு பைக் ஸ்டாண்ட் பார்க்கிங்லேருந்து ஆரம்பிச்சு, எவ்வளவோ பெரிய பல கோடி ரூபா ப்ராஜெக்ட் வரைக்கும் இவங்களுடைய ஊழல்ன்றது இன்னைக்கு தாவேக்கா சொல்லி தான் யாருக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லி தான் யாருக்கும் தெரியணுன்ற அவசியம் இல்ல. இது இத்தனை வருஷமா இருந்துச்சு. இது இத்தனை வருஷமா நம்ம கையிலேருந்து போற லஞ்சத்திலேருந்து ஆரம்பிச்சு, நமக்கு தெரியாம பின்னாடி நடக்கிற பல கோடி ரூபா ஊழல் வரைக்கும் இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ரொம்ப சிம்பிளா திமுக என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, "எங்க உங்ககிட்ட இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கா?" அப்படிம்பாங்க. பார்ட்டி ஃபண்டுக்கு ப்ரூஃப் கேட்டு தான் இன்னைக்கு எல்லாம் பதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. யார்ட்டயும் பதில் இல்ல. அச்சச்சோ! ப்ரூஃப்ன்னு தெரியாம எங்க சின்ன தலைவர் சொல்லி விட்டாரு. இவங்க ப்ரூஃபா குடுக்குறாங்களேன்னு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க போனாலும் ப்ரூஃப் பண்ணிட்டுறாங்க. "இங்க வாங்க சார், நான் சொல்றேன் சார். ஏன் சார் நீங்க ப்ரூஃப போய் எதிர்க்கட்சி இது ஆளுங்கட்சிட்ட கேட்கிறீங்க? நான் குடுக்குறேன்" அப்படின்னு அனானிமஸ் வெப்சைட்ல ப்ரூஃபோட எடுத்து போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு, அரசாங்கமே எடுத்து நடத்துற வெப்சைட் வரைக்கும், ராஜ்மோகன் அவர்களுடைய அந்த ஒரு ஒரு பிரைவேட் இதுட்ட குடுத்து ஒரு சாட் பாட் மாரி ஒண்ணு வச்சிருக்காரு பாருங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சு, நீங்க எங்க போனீங்கனாலும் ஏன் நம்ம சேனல்ல 2 நாளுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவுடைய கமெண்ட்ஸ்லயே எவ்வளோ பேர் இவங்க கிட்ட ஏமாந்துருப்பாங்கன்றத பார்ப்போமா அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ்ல அவ்வளோ பேர், "நான் இவர்கிட்ட இவ்வளோ பணத்த குடுத்து இப்படி ஏமாந்தேன். நான் இங்க இவ்வளோ குடுத்து ஏமாந்தேன். எனக்கு வந்து இந்த வேலையில வந்து புரமோஷன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னு" சொல்லி பேர், எவ்வளோ பேர் நம்ம வீடியோல கமெண்ட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பொய்யா? நான் போயிட்டு இன்னொரு ஒரு செகண்டரி அக்கவுண்ட்லேருந்து எனக்கு இருக்கிற டைம்ல இதுக்கு ஒரு நேரம் செலவழிச்சு நான் உட்காந்து போட்டேனா? இல்ல ஆஃபீஸ்ல யாராவது போட்டாங்களா? இல்ல டிவிக்கே வந்து கட்சியிலேருந்து இந்த வீடியோவ பார்த்துட்டு நம்ம போய் இது வேணா பெருசா போட்டு விடுவோம்டா அப்படின்ற அளவுக்கு திமுக மாதிரி கீழ்த்தனமான அரசியல் பண்றதுக்கு யாருக்காவது டைமாவது இருக்குதா வாழ்க்கையில? அவன் அவன் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கான் பணத்துக்கு. அப்ப அதெல்லாம் போட்டவங்க யாரு? அவங்கலாம் எப்படி ஏமாந்து போனாங்க? அவங்க ஏமாந்ததுக்கு என்ன காரணம்? யார்கிட்ட ஏமாந்தாங்க? இல்ல வந்துட்டு ஒருத்தர் சொன்னாரு, ஜாலியா, திமிரா, கெத்தா லைவ்ல ஒரு நியூஸ் சேனலுடைய இதுல உட்காந்துக்கிட்டு வாங்குனவங்கள விடுங்கங்க. குடுத்தவங்கள முதல்ல தூக்கி உள்ள வைங்கங்கன்னு சொன்னாரே திமுககாரர். அந்த மாரி தூக்கி உள்ள வச்சிரணுமா? குடுத்தவங்க எல்லாரையுமே. கமெண்ட்ஸ்ல இப்ப யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களலாம் கூகுள் ஐடிய வச்சு தேடி கண்டுபிடிச்சு, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் குடுத்து, "சார் இவங்கலாம் பணம் குடுத்துருக்காங்களாம் சார். பாருங்க சார் இவங்களே வாய விட்டு ஒத்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தமிழ்நாடு முழுக்க குடுத்தவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுல ஜெயிலுக்கு வெளிய யார் யார் இருப்பான்னு நான் சொல்லவா? திமுகவும், அதிமுகலும் இப்ப இருக்கிற எம்.எல்.ஏக்கள், இதுக்கு முன்னாடி இருந்த எம்.எல்.ஏக்கள் இவங்க மட்டும் தான் வெளிய இருப்பாங்க. இன்னைக்கு தாவேக்கால வந்து சேர்ந்திருக்காங்களே அவங்க உட்பட. இவங்க மட்டும் தான் வெளியவே இருப்பாங்க, இந்த நாட்டுல. மத்தவங்க எல்லாம் உள்ள தான் போகணும். ஏன்னா இவங்க யாரும் குடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க என்னனாலும் குடுத்துருக்க மாட்டாங்க. 10 பைசா இவங்க பாக்கெட்ல இருந்து போயிருக்காது. என்னய்யா முன்னாள் அமைச்சர் வந்திருக்காரு, முன்னாள் எம்.எல்.ஏ வந்திருக்காரு, முன்னாள் வட்டச் செயலாளர் வந்திருக்காரு, முன்னாள் கவுன்சிலர் வந்திருக்காருன்ற பேர்லயாவது இவங்க எல்லாத்தையும் தப்பிச்சுருவாங்க. "ஐயா வாங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா பண்ணி குடுத்துருவாங்க. ஏன்னா வந்துட்டு டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது ஏடிஎம்கேவும், ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது டிஎம்கே தானே. ஸோ அதனால வந்து இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி வாங்கிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல என்னைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட 10 பைசா காசு கூட வெளிய போயிறாது. ஆனா மக்கள் வந்து நல்லா புடுங்கி தின்றுருப்பாங்க. அப்ப நாட்டுல மொத்தமா இந்த திமுக, அதிமுகவுடைய எம்.எல்.ஏக்களும், எம்பிக்களும் வெளிய உட்கார்ந்திருப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜெயில்ல உட்காரணும். அப்படி வேணா பண்ணலாமா? ஸோ அதனால இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்கிறத நிறுத்திட்டு, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். ஒரு 10 விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் பண்ணாருன்னா, 2031ல வேணா அவங்க வந்து திரும்பவும் சிஎம் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. அந்த 10 விஷயத்த வேணா போய் பண்ண சொல்லுங்க அவங்கள. அது பண்ணாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சமாவது திருந்தி உருப்பிட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு, அதாவது இந்த படத்துலலாம் செகண்ட் ஹால்ஃப் போயிட்டு கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது திடீர்னு ஒரே சீன்ல வில்லன் திருந்திட்டு, "நான் என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். ஐ அம் வெரி சாரி" அப்படின்னு குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டு கண்ணெல்லாம் தொடச்சுட்டு நிப்பார்ல, அந்த மாரி எதனா ஒண்ணு பண்ணி பாவ விமோச்சனம் தேடுனாங்க அப்படின்னா தப்பிக்கலாம். இல்ல அப்படின்னா
நோபடி கேன் சேவ் டிஎம்கே. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க அப்படின்றத பற்றி, அந்த அவர் மேலே வர அந்த விமர்சனங்கள்லாம் பொதுவாக எந்த ஒரு சிஎம்மே அவங்க மேலே வர விமர்சனங்களெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. இவர் வந்து அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவரே வந்து அதை குறிப்பிட்டு என்னை பற்றி இப்படிலாம் வெளியே சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு அவர் பதிலும் கொடுத்துருக்காரு. அதை பார்த்தீங்களா? இந்த வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து அவர் அட்ரஸ் பண்ண இது பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஒருத்தங்களை பற்றி அந்த ஒரு கிரிட்டிசிசம்ன்றது இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் எந்த அரசியல்வாதி மேலேயுமே கிரிட்டிசிசம் இருந்துட்டு தான் இருக்கும். கிரிட்டிசிசமே இல்லாத அரசியல்வாதி யாரும் இருக்காது. ஏன்னா அவங்க மேலே வைக்கிறதே இன்னொரு அரசியல்வாதி. அந்த கிரிட்டிசிசம் பண்ணால் தான் அவங்க வரவே முடியும். இன்றைக்கி எப்படி வந்துட்டு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணி முக்கியமாக அவருடைய லைம்லைட்டை வந்து அழகாக அடித்தாரோ, அந்த மாதிரி கிரிட்டிசிசம்ன்றது பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறோன்றது தான் முக்கியம். திமுகவுடைய அரசு காலத்தில் அவங்க மீது வைக்கப்பட்ட ஏதாவது ஒரு விமர்சனத்துக்கு ஒரு ப்ராப்பரான பதில் கொடுத்து பார்த்துருப்பீங்களா? ப்ரெஸ்ஸில் வந்துட்டு கேட்கறதுக்கு தைரியம் யாருக்கும் இருக்காது. பட் இருந்தாலும் அதை மீறி யாராவது ஒருத்தவங்க கேட்டாலோ, இவங்க கேட்க அனுமதித்தவங்க கேட்டாலோ, அது இவங்க பதில் என்னவா இருக்குன்னா, அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறது இல்லைங்க, அதை பற்றிலாம் நாங்கள் பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாதுங்க, எதாவது உருப்படியாக பேசுங்க, அவரை பற்றிலாம் நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. எப்படி இவரே சொன்னாங்க, இன்றைய முதல்வரையே வந்து அன்னைக்கு சினிமா செய்திகள்லாம் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு எந்திரிச்சு ஓடினவர் தான் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அப்போ நான் சினிமா செய்திகளே பார்க்க முடியாது, பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு எதிர்க்கட்சியில் உட்காந்துட்டு இருக்காரு. ஆளுங்கட்சியில் சினிமா செய்தியில் யார் வந்தாரோ அவர் உட்காந்துட்டு இருக்காரு. தேவையா இது? ஸோ அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பதில் சொல்லணும். இவங்க எதிர்பார்க்கறதா என்ன அப்படின்னா, இதை வந்து ப்ரெஸ்ஸில் பதில் சொல்லணும். டெய்லி ஒரு ப்ரெஸ்ஸை வந்து சந்திச்சு, சொல்லுங்கப்பா, ஓகே இந்த சேனல் ஓகே, நீங்கள் அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் இங்கே வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் இங்கே அவருக்காக பேசுகிறீங்களா, ஓகே உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், சூப்பராக நீங்கள் வந்து இன்னுமே டிஎம்கேக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதனால் இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, சார் நீங்கள் இது பண்ணல, நீங்கள் இது பண்ணல, நீங்களாம் ஒரு முதல்வர் அப்படின்றது ஆரம்பிச்சு இவங்க என்ன வேணால் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு போகிறதுக்காக வந்துட்டு வரணும் அப்படின்றது. நான் வந்து விஜய் அவர்களை மட்டும் விடுங்க, யாருமே இந்த ப்ரெஸ்ஸை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்கிறேன். சந்திச்சா கூட இவங்க முன்னாள் முதல்வர்கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க, சார் ஊட்டிக்கு போனீங்களே எப்படி சார் இருந்துச்சு, அங்கே ஊட்டி நல்லா இருக்கா சார், குளிராக இருந்துச்சா சார், சூப்பராக இருந்துச்சா, கூலி படம் பார்த்தீங்களே எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட நிருபர்கள்ட்ட தான் போய் நம்ம பேச போகிறோமா? இல்லை வந்துட்டு ஒரு நடிகை கௌரி கிஷன்னு ஒருத்தங்க வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப வந்து அவங்க கிட்ட வந்து அவங்களோட வெயிட்டை பற்றி நீங்கள் என்ன வெயிட் இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்களே, அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட பதில் சொல்லணுமா? சரி நீங்கள் சினிமா ஜேர்னலிஸ்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களை கம்பேர் பண்ணும்போது பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டுங்களாம் வந்து ரொம்ப கரெக்டாக கேட்பாங்கப்பா அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டுங்க என்னென்ன மாதிரி கேள்விகளை இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் இத்தனை நாளாக இருக்கிற பொலிட்டீஷியன்ஸை என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க. சீமான் கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் போய் கேட்கறது வந்து ஆரம்பிச்சு யார்கிட்ட போய் கேட்டாலும் அன்னைக்கு செய்தியில யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, சார் இன்னைக்கு வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் இதை பத்தி உங்க கருத்து என்ன? சார் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் இப்படி சொல்லியிருக்காங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? சார் இன்னைக்கு சீமான் அவர்கள் அதாவது இவங்களுக்கு எதிர்ப்பா எந்த தலைவர் இருக்காங்களோ அந்த தலைவரோட பேரை சொல்லி அவர் சொன்னதை சொன்னா இவர் ட்ரிகர் ஆவாரு. இவர் அந்த ஆள்லாம் ஒரு ஆள், நான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு போட்டு கோட் பண்ணி சீரிய சீமான் அப்படின்னு போட்டா தம்ப்நெயில் பிச்சுக்கும், வியூஸ் எகிரும். இவ்வளோதான் இவங்களுடைய ஃபார்முலாவே. அதிகபட்சம் வந்து நமக்கு வியூஸ் போகணும், நம்ம பிஆர் இது டிஆர்பியில் வந்து நம்ம சேனல் எகிரணும், யூடியூப் சேனலாக இருந்தால் வியூஸில் நம்ம ட்ரெண்டிங்கில் வரணும். இவ்வளோதான் இவங்களுடைய சிம்பிள் ஃபார்முலா. இதுக்கு எதுக்குங்க யாரோ ஒருத்தவங்க வந்து உட்காந்து பதில் சொல்லணும்னு நான் கேட்குறேன். இப்போ எத்தனை முறை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பதில் உருப்படியாக கொடுக்குற அளவுக்கு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். அதனால் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவர் சொல்லலையோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி மீட்டிங் கிடைக்கும் போது மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் பேசிட்டு போயிடுறாரு. பேசிக்கலி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டாக் டு தீஸ் ஜேர்னலிஸ்ட். இந்த ப்ரெஸ் நண்பர்களை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இவங்க உருப்படியாக கேள்வி கேட்கறது இல்லைன்றது இவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக வச்சிருக்கிறாரு. மற்றவங்க இவங்க கட்சியில் இன்னும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து அருண்ராஜ்லேருந்து, நிர்மல்குமார்லேருந்து, ஆதவ் அர்ஜுனாலேருந்து, புஷ்ய ஆனந்த்லேருந்து இவங்க எல்லாருமே ப்ரெஸ்ஸை பார்த்தா பதில் பேசி உட்காந்து போகிறாங்க. ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய இது. அண்ட் இந்த குட்டி கதை சொல்லும் போதுலேருந்து ஆரம்பித்து இவங்க வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசும்போது டிஎம்கேவை பற்றி அட்டாக் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அப்போ அதில் மெயினாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து வாயை திறங்க சிஎம்னு என்னைய சொல்கிறாங்க. நான் வந்துட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குளத்தூரில் வாயை திறந்ததுக்கே வந்துட்டு குளத்தூரில் குத்து பரோட்டாவாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து இன்னும் டிஎம்கேவை ட்ரிகர் பண்ணும். டிஎம்கே இதை வச்சு எதனா ட்ரிகர் ஆகிட்டு அவரெல்லாம் பேசுறது நாங்கள் பதில் சொல்ல மாட்டோங்க அப்படின்றது வந்து ஆரம்பித்து ஏதாவது கதறிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து உதவுமே தவிர அதில் வந்து 2 விஷயம் இன்றைக்கி இவர் பேசுனதுக்கெலாம் வந்துட்டு கனிமொழி அவங்க வந்து பதில் சொல்லியிருந்திருக்காங்க. அவர்கிட்ட போய் ப்ரெஸ்ஸு எல்லா சேனலும் மைக்கை நீட்டி கேட்டதுலேருந்து ஆரம்பித்து துரைமுருகன், இந்த 2 பேர் திமுக துரைமுருகன் 2 பேருமே வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த கரூர் விஷயத்தை பற்றி அவங்க பேசியிருக்காங்க.
கரூரில் வந்து என் மேலே பழிய போட்டாங்க, அன்னைக்கு போலீஸ்காரங்க வந்து ஒழுங்காக வந்துட்டு என்னை அங்கேருந்தே அனுப்பியிருந்தா என்ன ஒழுங்காக இருந்திருக்கும்ல, என்னை ஏன் வந்து போலீஸ்காரங்களே கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டதெல்லாம் பெரிய ட்ராப்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுன்னு விஜய் அவர்கள் சொன்னதெல்லாம் பற்றி கேட்குறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானாவது இந்த கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு பொறுப்போட நானாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். இவர் பொறுப்புலாம் பேசிட்டாராமா, இவங்க ரொம்ப பொறுப்போட பேசுறாங்களாம். திமுக வந்து இந்த கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்காக இருக்கிற விஷயத்தை பற்றி அன்னைக்கு என்னென்னலாம் பேசினாங்கன்றதான் நம்ம சும்மா போட்டு காட்டலாமா? அப்போது இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, இவங்க எப்படி எப்படிலாம் பேசினாங்க, அந்த மேட்டரை எப்படி எப்படிலாம் அரசியல்படுத்தினாங்க, ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனை கூட கொடுக்கறதுக்கு துப்பில்லாத அன்னைக்கு திமுக அரசு, அது தாவேகாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், செத்து போனது 41 உயிர். 41 இந்த இந்திய பிரஜை. அந்த இந்திய பிரஜை 41 பேர் செத்து போனதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பே நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் வந்து ஒரு ப்ராப்பர் போலீஸ் ப்ரொடெக்ஷனே கொடுக்கலன்றதை ஒத்துக்க மாட்டேன். அங்க வந்தது வந்து இவ்வளோ பேர் தான் வருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க குடுத்த பதில். இத வந்து விட்டுருவோம். அதனால இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஷயத்த பத்தி அவ்வளோ பேசின திமுகவை சேர்ந்த மூத்த நபர்களில் ஒருவரான கனிமொழி அவர்கள், நானாவது இந்த விஷயத்த பத்தி ஒரு பெண்டிங் மேட்டர பத்தி பேசக்கூடாதுன்ற பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த ஜோக் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. துரைமுருகன் அவர்கள்ட்ட போய் பேசினா, அவரு சொல்றாரு, அதாவது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சிஎம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அனுசரிப்போட எதிர்க்கட்சிகளை அனுசரிச்சு, எதிர்க்கட்சிகளை அரவணைச்சு பேசுற சிஎம்களை தான் நான் பார்த்துருக்கிறேன். இவர் பேசுறது எனக்கு ரொம்ப புதுசா இருக்குதுன்றாரு. நிஜமாவே அவர் என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறாரா? இல்ல வந்து அது தெரியாம பேசுறாரா? இல்ல வந்து இத்தனை வருஷமா அவர் இந்த தமிழ்நாட்டுல தான் இருந்தாரா? தமிழ்நாட்டு சிஎம் என்னெல்லாம் பண்ணாங்க? அவரோட ஐயா ஸ்டாலின் எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிய பேசியிருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறாரான்றது எனக்கு தெரியல. நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். அதுல இன்னொரு ஒரு ஜோக்கும் அவர் சொல்றாரு. தாவேகாவை பத்தி பேசும்போது, அந்த கட்சி பேர் என்ன? அப்படின்றாரு. இந்த மாதிரி பேசி பேசி தான் இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு திமுக உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னுமே அது என்ன 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 கட்சி அது அது? தாவேகா. தாவேகா வந்து அப்படின்னு. இது வந்து அவருக்கு உண்மையாவே வயசாயிடுச்சு. அதனால டக்குன்னு மறந்துட்டாரா? இல்ல ஆளுங்கட்சியில இருக்கிற கட்சி பேரையே மறந்துட்டாரான்னு எனக்கு தெரியல. அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏற்கனவே மக்கள் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. இன்னுமே வந்து நான் சினிமா செய்தி பார்க்கறது இல்ல. நான் வந்துட்டு அந்த கட்சி பேரே எனக்கு தெரியாது. அது சினிமா கட்சி. அது சினிமாக்காரர் கட்சி. இவனுக்கெல்லாம் ஓட்டு வருமான்னு இந்த ஏளன பேச்சு, நக்கல் பேச்சுக்கு தான் இன்னைக்கு தூக்கி 59 சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் இதே பேச்சு தொடரும் எனில் சார் அதே மாதிரி மேகதாது அணை அந்த பிரச்சனைய பத்தியும் வந்து பேசியிருக்காரு. அத பத்தி என்னென்ன ஸ்டெப்ஸ் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி, அதுல கொஞ்சம் லைட்டா அப்படியே திமுகவையும் அட்டாக் பண்ணியிருந்தாரு. அது பார்த்தீங்களா? இந்த மேகதாது மேட்டர் பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாக் லெஸ் வொர்க் மோர் இதுதான் என்னுடைய மோடு. அப்படிதான் நம்ம போயிடுவோம் அப்படின்றாரு. அதாவது சும்மா வந்துட்டு இந்த அறிவிப்பு விடணும், ஒரு அறிக்கை விடணுன்றதுக்காக வந்துட்டு தொட்டுப்பார் நான் யாரு தெரியுமா? அதாவது திமுக காரன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க வாய்ப்பு வசனம் பேசி ஒரு செட்டப் போட்டு யூடியூப் செட்டப் மாதிரி கிரீன் மேட்லாம் போட்டு நீங்க அழகா எடுத்து பேசுறதுல ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதை வந்து சும்மா உங்களுடைய ஊப்பிக்கல் வேணா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு பிரயோஜனமாகுமே தவிர, அந்த வீடியோவை பார்த்துட்டு இடி ரெய்டு விடாமலாம் இருக்க போறது இல்ல. நீங்க அப்படி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு 4 பேர் ரெய்டு விட்டாங்கன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றத தான் அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ அது மாதிரி வந்துட்டு திமுக காரனை தொட்டுப்பார். திமுக காரன் யாரு தெரியுமா? அப்படின்றதெல்லாம் வந்து என் சர்க்கிள்ல இருந்த திமுக காரங்கலாம் டிஎம்கே அவங்க ஸ்டேட்டஸ்ல வச்சு தான் நான் பார்த்துருக்கிறேனே தவிர, அதை தாண்டி அதுக்கு ஒருத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. வேற எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இடி ரெய்டு விட்டுட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு கார்ல படுத்துக்கிட்டு கதறாரு, அழறாரு. இவர் வந்து திமுக காரனை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதுல என்ன யூஸ்னே தெரியல. ஸோ அதை தான் இவர் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து நமக்கு தேவையில்லாததுங்க. நம்ம கம்மியா பேசுவோம். பண்ண வேண்டிய வேலையை நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவருடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? மேகதாது மேட்டரை பத்தி எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சிஎம் சொல்றாரு. அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இதை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க? ஏற்கனவே வந்துட்டு திமுக கிட்ட இருந்து ஒரு ஆலோசனையை வாங்கி அதை வந்து இவங்களுடைய இந்த மேகதாது மேட்டர்ல இன்வால்வ் பண்ணி நம்ம இன்னொரு கமிஷன் ஒன்று போகணும், இன்னொரு கமிஷனை ஃபார்ம் பண்ணணும். இப்போ இருக்கிற அந்த கமிஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க எடுத்ததே வந்துட்டு ஒரு ட்ரிபியூனல் போகணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு தேவையில்லாத முடிவுன்னு சொல்லிட்டு பாமக போன்ற கட்சிகள் யாரெல்லாம் வந்து இந்த காவேரி மேட்ரு, மேகதாது அணை மேட்ரு பற்றிலாம் பல நாட்களாக பேசிட்டு இருக்கிறாங்களோ அவங்கலாம் ரொம்ப தெளிவாக வந்து அதை எதிர்க்கும் போது அதில் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குன்னு தெரியுது.
திமுகவுடைய அந்த இன்புட்டை இவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப எல்லாரையுமே நம்ம சேர்த்து போகணும், அனுசரிச்சு போகணுன்ற மாதிரி நினைச்சதுல அந்த ஒரு முடிவில் பேக் ஃபயர் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு, அதை நம்ம நினைச்சா பேக் வாங்கலாம் திரும்பவும், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் என்னென்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார், அதே மாதிரி இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து இப்போ இந்த அரசு வேலை வாய்ப்புன்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. முதல்வர் அவரே வந்து அவருடைய கையால் கொடுத்தாரு. அதில் வந்து அவங்களுக்கு நடுவில் வந்து சில மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அதாவது வந்து வாங்க வந்தவங்களாம் ரொம்ப அழுதாங்க. கூட சேர்ந்து முதல்வர் அவர்களும் ரொம்ப கண் கலங்கி அழுததை பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னமும் வந்து தாவேக்க தரப்புலேருந்து வைக்க போகிறதாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க சார். இதை பற்றி உங்களுடைய இந்த வேலை வாய்ப்பை வந்துட்டு இந்த கரூர் மக்களுக்கு கொடுத்ததை பற்றி பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. ஸோ நம்மளே நம்ம வீடியோவில் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு எதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஆக்சுவலாக ஒரு கட்சியை பார்க்க வந்தவங்க தானே இவங்க, அப்படி பார்த்தா வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா? நாளைக்கு வந்து கர்நாடக அரசு வந்துட்டு ஆர்சிபியை ஸ்டாம்பேட்ல இறந்து போன ஒரு 11 பேருக்குலாம் வந்து நாளைக்கு கர்நாடகா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அந்த குடும்பத்துக்குலாம் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தா சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விகளை நம்ம எடுத்து வச்சிருந்தோம். பட் அதோட இன்னொரு பக்கத்தை பார்க்கணும், நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ என்னன்னா, இது நடந்தது யாருடைய தவறுல நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது முக்கியமாக இதில் வந்துட்டு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு அகெயின்ஸ்டாக போகுது அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் கையில் இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு ஏர் ஷோ நடந்து அந்த ஏர் ஷோவில் இறந்து போனவங்களுடைய இதுக்கு ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் யார் வந்துட்டு குற்றவாளின்ற மாதிரிலாம் இன்னைக்கு இங்கே போச்சா? போகலை. பட் ஆனால் இந்த மேட்டரில் போயிருக்குது. அப்போ இது 2 விஷயங்களை வேற வேற மாதிரி கையாண்டுருக்கிறோம் நம்ம. ஏர் ஷோவில் இதே சென்னை மெரினா பீச்சில் இறந்து போன 5 பேருக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. பட் ஆனால் இங்கே வந்துட்டு 41 குடும்பங்களில் 41 பேர் இறந்து போனதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த 2 நியூஸுக்கும் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது பேசிக்காக. பட் இப்போ இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய 2த்துக்குமான காமன் மேட்டர் என்ன அப்படின்னா, 2மே பப்ளிக்கில் நடந்துருக்குது. அதாவது ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிற இடத்துல இப்படி நடந்திருக்குங்கும் போது அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது ஒரு பொறுப்பு. இப்போ நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா, என் ஆஃபீஸுக்குள்ளே ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என் பொறுப்பு ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா? இந்த இது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். என் ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நான் என் ஸ்பேஸுங்க, ரைட்டுங்க, என் ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் என் ஸ்பேஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு நடக்குது அப்படின்னா நான் இந்த ஸ்பேஸை தான் கொடுக்க முடியும். இதுக்கு தேவையான ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷன் சும்மா நீங்கள் ஏதோ ஒரு 15 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்க, நான் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறேன், நான் வந்து ஒரு வாட்ச்மேன் வச்சிருக்கிறேன், இதை தாண்டி எனக்கு இங்கே உள்ள நடந்த எதுக்குமே சம்மந்தம் கிடையாதுங்க, நீங்கள் மெதிப்பட்டு செத்தீங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் சொல்ல முடியாது. இது இடம் என்னோட இடம். என் பர்சனல் ஸ்பேஸுக்குள்ளே, என் ப்ரைவேட் ஸ்பேஸுக்குள்ளே உங்களுக்கு நான் அந்த இடத்த கொடுத்து அந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ பொறுப்பு ஏற்றுக்கணுமோ அதே போல் த ஸ்டேட் பிலாங்ஸ் டு த கவர்மெண்ட், த ரூலிங் பார்ட்டி. த ஸ்டேட் பிலாங்ஸ் டு த ரூலிங் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் வந்து அதோட போலீஸ் ஃபோர்ஸை அந்த இடத்துல கொடுக்குது. இது ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே தானே ஒரு பப்ளிக் ஃபோரம் வருது, பப்ளிக் ஸ்பேஸ் வருது. இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் போய் நிற்கிறீங்க, இந்த ரோட்டில் போய் நீங்கள் நாளைக்கு அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போலீஸ் வந்து கேட்குமோ கேட்காதா? இந்த ரோட்டில் போய் நீங்கள் யாரோ ஒருத்தவங்க போட்டு விரட்டி அடிக்கிறீங்க, உங்களை ஏதாவது பப்ளிக்கில் கேட்பாங்களா மாட்டாங்களா? போலீஸ் உங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுமா பண்ணாதா? ஸோ தட் இஸ் அ பப்ளிக் ஸ்பேஸ். பப்ளிக்கை ஏதாவது நடந்தால் அதை கேள்வி கேட்க வேண்டியது ஒரு அரசுக்கான தார்மீக உரிமை அங்கே இருக்குது, அவங்களுடைய பொறுப்பு அதில் இருக்குது. அப்போது அன்னைக்கு இந்த இடத்துல தான் நான் இதை அலோவ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே சிம்பிள். பனையூருடைய ஆஃபீஸ் வீடியோஸை நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பனையூர் ஆஃபீஸில் இதுக்கு மேலே நபர்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் வண்டி வரும்போது அந்த அவங்க ஒருத்தவங்க வந்துட்டு அஜித்தாவா அவங்க வந்துட்டு குறுக்க வந்தாங்க. குறுக்க வந்து விழ வந்தப்போ அவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணாங்க. எப்படியோ அவங்க குறுக்க வந்து வந்தாங்க. விஜய் அவர்கள் வண்டியை தாண்டி போச்சுங்கிற மாதிரி நியூஸ்லாம் பார்த்தோமா? இவருடைய ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பேரிகேடை போட்டு இதை தாண்டி யாரும் போக முடியாதுன்னு விலையை நிறுத்திடுறாங்களா? இந்த தெருவில் இதுக்கு மேலே நீங்கள் யாரும் போகக்கூடாதுன்னு நிறுத்துறாங்களா? கோபாலபுரத்தில் இவங்க முதல்வர் அவர்களுடைய வீட்டு தெருவுக்குள்ளே யாரும் போக முடியாதுன்னு ஒரு பேரிகேடை போட்டு போலீஸ்னால நிறுத்த முடியுதா? இதுக்கு மேலே இங்கே யாரும் போக முடியாதுன்னு. அப்போது இந்த பப்ளிக்கில் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது போலீஸோட பொறுப்பு. இந்த ஊரில் இந்த இடத்துல விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இவ்வளோ பேர் தான் நான் அனுமதிக்க போகிறேன், இவ்வளோ பேர் தான் அனுமதிக்கணும், ஏன்னா அவங்க இவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை மீறி அந்த கூட்டம் அங்கே வருது அப்படின்னா அந்த கூட்டத்தை வரவிடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? இல்லை இந்த கூட்டத்தை ஸ்டாப்பே பண்ண முடியல, அவங்க மரத்து மேலே ஏறி வந்தாங்க, அவங்க ஸ்பைடர் மேன், அவங்க சூப்பர் மேன், அவங்க பறந்து வந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னால்
சிரிக்கிறதுக்கு தான் முடியுமே தவிர இந்த அரசாங்கத்தை பார்த்து அந்த அரசாங்கத்தை பார்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்காம போன எவ்வளோ பேரை வேணாலும் வரட்டும்னு அலமோத விட்டு விஜய் அவர்களும் வந்து அதுக்கப்புறமா நின்று இவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஆகி இன்னைக்கு அது கேஸாக போய் நின்னதுக்கு அப்புறமா இருக்கிற சுச்சுவேஷனுக்கு காரணம் அன்னைக்கு ப்ராப்பராக ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ பேர் வரணும் எவ்வளோ பேர் வராங்க. நம்ம அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருப்போம். எக்ஸ் ஃபார்மர் ஏசிபி ராஜேந்திர ராஜா அவர்கள் நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்துருப்பார் அந்த டைமில் அந்த சம்பவம் நடந்தப்போ. அப்போ அவர் சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சு என்னன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அந்த இடத்துல அப்படின்னா கூட்டம் அதிகமாக சேர ஆரம்பிக்குது. ஒரு இன்டெலிஜென்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு வெடிக்க போகுதுன்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய பிரச்சனை கலவரம் ஏற்பட போகுதுன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. எப்படி இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்குது? உங்களுக்கு எப்படி தெரிய வருது? இந்த இன்டெலிஜென்ஸ்னா யாரு? நம்மளுக்குள்ள எங்கேயாவது உளவாளி யாராவது இருக்கிறானா? எப்படி தெரிய வருது? இன்டெலிஜென்ஸ்னா என்ன? இது யாருக்கா உங்களுக்கு தெரியுமா? நம்ம யாருக்கா தெரியுமா? எப்படி இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது? அது போல தான் எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸோட வேலையோ, இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போகுது, 5000 பேருக்கு இந்த கட்சி வந்து சொல்லியிருக்குது வருவாங்கன்னு, ஆனா இங்க வர்றது 15000 பேர், ஆனா இங்க வருவது 25000 பேர், இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த லிமிட்ல கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, இந்த ஊர்லயே நடக்க போற இந்த தெருவுக்கு வெளியவே மெயின் ரோடு கிட்ட இவ்வளவு பேர் கூட்டம் கூடியிருக்கானுங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது இன்டெலிஜென்ஸ் கூட தேவை கிடையாது. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க போதும், பேரிகேடை போட்டு உள்ள வரவிடாமையா பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல இவ்வளவு பேர் தான் நிக்க முடியுன்ற இடத்துல அதையும் மீறி ஒரு ஹியூமன் வேவ் கிரியேட் ஆகிற அளவுக்கு ஒருத்தன் தள்ளினா அப்படின்னா இங்க ஒரு 2000 பேர் இப்படி தள்ளுவான், இங்க ஒருத்தன் தள்ளினா இப்படி தள்ளுவான்ற ரேஞ்சுக்கு ஒரு வேவ் கிரியேட் ஆகிற அளவுக்கு அங்க மக்களை கூட விட்டது ஒரு கவர்மெண்ட்டோட தப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஃபெயிலியர் நடந்து அங்க 41 பேர் இறந்து போனதுக்கு ஒரு கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல அந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்று இந்த கவர்மெண்ட் அதாவது வந்து அன்னைக்கு டிஎம்கே இருந்துச்சு, அவங்களே இதை பண்ணியிருந்துருக்கணும், அவங்க பண்ணல. இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர்னால இறந்து போன அந்த 41 உயிர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குது. இப்படிதான் அதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட் அன்னைக்கே டிஎம்கே பண்ண வேண்டியது இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் வந்து பண்ணுது. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா டிவிகேவை பார்க்க போனாங்க, அதனால இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்தோடனே இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர்ல நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குது. இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். எவ்வளவோ பேருக்கு காசு வாங்கிட்டு அவங்க அந்த எக்ஸாம்ல கிளியரே பண்ணவங்க அவங்களோட அதிகமான பெர்சன்டேஜ் வச்சுக்கிறவங்களை தாண்டி எக்ஸ்ட்ராவா சைட்ல காசை கொடுத்து அந்த வேலைக்கு வந்து உட்கார்றவங்கள விட இந்த 36 குடும்பங்களை சேர்ந்த இந்த 31 பேருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்ததுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுவும் அவங்களோட எஜுகேஷன் என்ன, அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களுக்கு எந்த வேலையை போட்டு கொடுத்தா சரியா இருக்கும்ன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. 31 பேருக்குமே ஒரே வேலை தான் போட்டு கொடுக்கல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை போட்டிருக்காங்க. ஸோ அதனால இதுல எந்த ஒரு தவறு இருக்கிறதாக எனக்கு தெரியும். சார் அதே மாதிரி இந்த சோஃபா மாடல் அப்புறம் இந்த வாஷிங் மிஷின் மாடல் இதை பற்றிலாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு, பார்த்தீங்களா? ஸோ இந்த சோஃபா வாஷிங் மிஷினு இப்படின்ற விஷயங்களுக்குலாம் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சோஃபா மாடல் வாஷிங் மிஷின் மாடல்னு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது வந்து நாங்கள் காசு கொடுத்து அந்த கட்சியெல்லாம் விலைக்கு வாங்கிட்டோம் எங்கள் பக்கம் அப்படின்ற மாதிரி. காசு கொடுத்து தான் ஒரு கட்சியை விலைக்கு வாங்கணுன்ற ஸ்டேஜ் எங்களுக்கு அந்த பாலிசி எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் காசு கொடுத்து உங்களை மாதிரி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற ஆட்களாக இருந்திருக்கணும். நாங்கள் அதுவே பண்ணாதவங்க, காசு கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டே வாங்காத நாங்கள் இந்த கட்சியை போய் காசு கொடுத்து வாங்கணுமா, அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் மக்களோட மேண்டேட்டோட உள்ளே வந்தவங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. பட் நான் அதெல்லாம் தாண்டி நான் அதுக்குள்ளே கூட போகல. இவங்க திமுக திருமாவளவருடைய கட்சிக்கு இவங்க காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையான டாபிக்லாம் முன்னாடி நான் எங்கே அப்படி பார்க்குறேன் அப்படின்னா டிஎம்கேவுடைய கேவலமான பேச்சை தான் நான் பார்க்குறேன். இதில் திமுக வந்து தன்னோட இத்தனை நாள் இருந்த திருமாவளவன் அவர்களையும் இப்போ இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்துட்டு இது போச்சு இல்லையா, சோஃபா போச்சு. ஸோ இந்த 2 கட்சிகளையும் எவ்வளோ கேவலமாக இன்னைக்கு இவங்க பேசுகிறாங்க. அப்போ அக்கார்டிங் டு தெம் திருமாவளவன் அவர்களுடைய கட்சி காசுக்கு விலை போகிற கட்சி, அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி காசுக்கு விலை போகிற கட்சி அப்படின்றத அந்த பார்ட்டி மேலே இவங்க வைக்கிற குற்றச்சாட்டாகவும் அவங்களை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி இவங்க பேசுகிற இவங்களுடைய கேவலமான பேச்சாக தான் நான் இதை பார்க்குறேன். இத்தனை நாளாக கூட இருந்தப்ப திருமாவளவனுடைய கட்சி வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு வெளியே போனோடனே அவங்க காசுக்கு வேலை போவாங்க, அவங்கள பற்றி என்னன்னா பேசுறீங்க. சில பேர் நம்ம கூடயே இருந்தவங்க இன்னைக்கு ஒரு சோஃபாக்காக நம்மளை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க அப்படின்னு பேசும்போது இது எவ்வளோ பெரிய கேவலமான வச்சு அந்த உதயநிதி அவர்களே வேற அவங்க வாயால பேசுறாரு. அதனால அவங்களுடைய ஒரு டர்ட்டி பொலிட்டிக்கல் அப்ரோச்சாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவர் இதில் பேசுனதுல வந்து எனக்கு எதுவும் இல்லை. சார் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அப்புறம் வந்துட்டு ஏவா வேலுவெல்லாம் வந்து கலாய்ச்சி தள்ளி இருக்குது, அது எதுவும் பார்த்தீங்களா? இல்லை, ஊரே கலாய்க்குது. செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், ஒரு அப்பியர் ஆக முடியலையாங்க. நீங்கள் என்னமோ நான் மிசாவே பார்த்தவங்க, ஏண்டா நான் மிசாவே பார்த்தவங்க இவ்வளோ வாய் பேசுகிறீங்களே, நீங்கள் இதை சந்திக்கிறது உங்களுக்கு என்னங்க இருக்குது? ஏன் உங்களால் வந்து ஒரு விஷயத்த நேரில் எதிர்கொள்ள முடியாமல் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறீங்க, அதை கொடுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு அவருக்கு மேலே போட்டிருந்த லுக் அவுட் நோட்டீஸை கேன்சல் பண்ணி சீக்கிரமாக அப்பியர் ஆகுங்கன்றாரு. இப்போ 15ஆம் தேதி அப்பியர் ஆகிடுவோன்றாங்க.
ஏன் இப்படி எந்திரிச்சு ஓடுறீங்க? ஒரு விஷயத்த நேர்ல ஃபேஸ் பண்ண கூட முடியாம போற உங்களுடைய இந்த ஒரு ஓடுறத்தனம் தான் வந்து திமுகவுக்கு தெரிஞ்ச அரசியலான்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இட் இஸ் வேஸ்டிங் த கவர்ன்மெண்ட்ஸ் டைம். இந்த மாரி தான் ஒவ்வொரு கேஸும் நீங்க போடுற கேஸ்லேருந்து, நான் போடுற கேஸ்லேருந்து, இந்த மக்கள் கோர்ட்ல போடுற கேஸ்லாம் இப்படித்தான் வந்து இது அடுத்தடுத்த வாய்தா வாங்கி நம்ம எல்லாரோட டைமும் வேஸ்ட்டா போயிட்டு இருக்கு. ஒரு கோர்ட்டோட டைம் வீணடிக்கப்படுது. மக்களுடைய பணம் இங்க வீணடிக்கப்படுது. இத அரசு ரெப்ரசன்ட் பண்ணி வரக்கூடிய வக்கீலுக்கு யாருங்க காசு குடுக்குறா? நம்மளுடைய வரி பணத்துல இருந்து தான் அரசு வக்கீல்களுக்கு காசு குடுக்கப்படுது. ஒரு அரசு இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரு கேஸ் இப்படி இழுத்தடிக்கப்படுது அப்படின்னா, அப்ப இந்த இழுத்தடிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு நாளுக்கும் அந்த 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 அட்வொகேட்டுக்கான ஃபீஸ இந்த கவர்ன்மெண்ட் குடுத்துட்டு இருக்குது. நம்ம காசுல இருந்து தூக்கி. அப்ப இட் இஸ் வேஸ்டிங் த கவர்ன்மெண்ட்ஸ் மனி. இட்ஸ் வேஸ்டிங் த கவர்ன்மெண்ட்ஸ் டைம். பல பேரோட உருப்படியான வேற ஏதாவது ஒரு கேஸையாவது எடுத்து நடத்துறதுக்கான டைம் இங்க குடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த கோர்ட் வந்து உட்காந்து யாருப்பா, என்னப்பா, என்ன கோர்ட், என்ன கேஸ், மை லார்ட் இவர் வரல, அவர் வரல, ஏங்க வரல அப்படின்றத பேசுறதுக்கான அந்த டைம இப்படி வேஸ்ட் பண்ணி, இப்படித்தான் இவங்க இது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இதுக்கு முன்னாடி அரசியல்லாம் கவனிக்காம இப்ப அரசியல கவனிக்க ஆரம்பிச்சவங்களுக்குலாம் இந்த செந்தில் பாலாஜி கேஸ், இந்த ஏவாவேலு கேஸ்லாம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இப்படித்தான் இவங்க டைம ஓட்டுறாங்க. அதுவும் ஒரு ஹியரிங் எங்க போடுவாங்க அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது தெரியும் இப்படின்னு. நீங்க நல்லா கவனிச்சா 2 வாரம் தள்ளி ஒரு ஹியரிங், 2 வாரம் தள்ளி ஒரு ஹியரிங். நீங்க ஒரு மாசத்துல 2 ஹியரிங் நடத்துறீங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டுடைய கேஸ் எத்தனை ஹியரிங் போடும்? 1000 கணக்குல ஹியரிங் போகும். 1000 கணக்குல ஹியரிங் போற இந்த கேஸ் 500, 300, 400 ஹியரிங் போற கேஸ்லாம் மாசத்துக்கு 2 ஹியரிங் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு வருஷத்துல எத்தனை ஹியரிங்? 24 ஹியரிங். ஒரு வருஷத்துல 24 ஹியரிங்னா, நீங்க 60 ஹியரிங் நடத்துறதுக்கே 5 வருஷம் ஆகும். அப்ப ஹியரிங்னா ஒரு வாய்தா சொல்றேன். அப்ப அந்த ஒரு வாய்தாக்கும் தள்ளி டேட் போட்டா இந்த நாட்டுல எவ்வளவு பெண்டிங் கேஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு உருப்படியான விஷயத்தையாவது புரிஞ்சுக்கிட்டு, தயவு செய்து உங்க மேல தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க. அட்லீஸ்ட் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காவது இவங்க உறுதுணையா இருக்கணுங்கிறது தான் இவங்க மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சார் அதே மாதிரி கரூருக்கு போகக்கூடாதா? நான் ஏன் போகக்கூடாது? இன்னும் ஆட்சியில் நீங்க இருக்கதா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த தாவேக்க ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இதில் கடைசியாக வச்சு முடிச்சது தான் சூப்பரான மேட்ரு. இன்னும் வந்து திமுக நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடுறது வந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கரூர் மக்களை சந்திக்கக்கூடாது அப்படின்றாங்க. கேட்டால் வந்து நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம்? எங்கள் பெட்டிஷனில் எங்கேயாவது 45 பக்கம் ஆர்டரில் படித்து பாருங்க. நாங்கள் வந்து தாவேக்க அந்த தலைவர் விஜய் அவர்களோ முதல்வர் அவர்களோ கரூர் மக்களை சந்திக்கவே கூடாது நாங்கள் எங்கே சொன்னோம்? எடுத்து படித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரே ஒரு கேள்வி தான். நீங்க முதல்ல இவர் யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாதுன்றதெல்லாம் நிறுத்திட்டு, நீங்க முதல்ல மக்கள் உங்களுக்கு ஒரு 59 இடத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறாங்கல்ல, அதை 108ஆ மாத்த முடியுமா? 31 எலெக்ஷன்ல அதை எங்கேயாவது ஜாஸ்தி பண்ண முடியுமா? மீண்டும் நீங்க வந்து அட்லீஸ்ட் இந்த 59யாவது தக்க வச்சுக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த தாவேக்கா பின்னாடியே புடிச்சு தொங்காம, இந்த 60 நாளுக்கு அப்புறமாவது இனிமேலையாவது இந்த நடந்ததெல்லாம் மறந்துட்டு, இனிமேல நம்ம என்ன பண்ணலாம்ப்பா? இந்த தொகுதி மக்களுக்கு இந்த 5 வருஷமாவது உருப்படியா இந்த 59 தொகுதியில எதையாவது பண்ணுவோமா? இன்னொன்னு சிங்கப்பூர்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க. இந்த குளத்தூர் இந்த சிங்கப்பூர் மாதிரி இருக்காமே. அந்த சிங்கப்பூருக்கு நான் போலான்னு இருக்கேன். ரொம்ப நாளா வந்து எனக்குமே வந்து வெளிநாடு பயணம்லாம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதுவரைக்கும் நான் இந்தியா விட்டு எங்கேயும் வெளியே போனதில்லை. வெளிநாட்டு பயணம் நான் முதல் முறையா பண்ணலான்னு இருக்கேன். சிங்கப்பூருக்கு வேற அது விசா, பாஸ்போர்ட்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கப்பூர் விசிட் நான் போலான்னு இருக்கேன். அந்த மாதிரி எத்தனை சிங்கப்பூர் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் நம்ம. அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து வேறு மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.